இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்க கமல்ஹாசன் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணனிடம் கேட்கலாம். வினீஷ் சரவணன், பரபரப்பான அரசியல் சூழலில் தற்போது மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் விவாதிக்கப்பட இருக்கிறார்? விக்னேஷ், தேர்தல் பணியை மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் தொடங்கியிருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தினுடைய அலுவலகத்தில் கமலஹாசன் தலைமையில் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. 234 தொகுதிகளிலும் மக்கள் நீதி மையத்திற்கு பொது சின்னமாக டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள நிலையில் அவசர செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டத்தை கமலஹாசன் தற்பொழுது கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை நிர்வாக குழு உறுப்பினர்கள் 5 பேர், செயற்குழு உறுப்பினர்கள் 32 பேர் என 37 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இடம்பெற்று ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டு தொடர்ந்து கமலஹாசன் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். வரக்கூடிய தேர்தலில் திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கமலஹாசன் எத்தனை தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவது, எந்தெந்த தொகுதிகளில் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதெல்லாம் ஏற்கனவே ஒரு பட்டியலாக நிர்வாகிகள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அதை தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய கூட்டமாக தான் இது பார்க்கப்படுகிறது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கக்கூடிய திட்டத்தில் திமுக இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதில் கமலஹாசன் உறுதியாக இருப்பதும் அது தொடர்பாக நிர்வாகிகளுடைய கருத்துக்களையும் கேட்டறியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவதில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட்ட 110 தொகுதிகளில் செல்வாக்கு மிக்க தொகுதிகள், அதிகம் வாக்கு வாங்கிய தொகுதிகள், வாக்குகளை பெற்ற தொகுதிகள், எந்த இடத்தில் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதிகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை மதுரவாயல், அதே போல விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை என சென்னையில் பிரதானமாக 3 தொகுதிகள், அதே போல கோவை தெற்கு தொகுதி, அதே போல ராமநாதபுரம் உட்பட பல்வேறு தொகுதிகளை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் ஒரு பரிசீலிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. 1 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்திற்கு பிறகு கமலஹாசன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பார். திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை பெற்றாலும் ஆனால் டார்ச் லைட் சின்னத்தில் தான் மக்கள் நீதி மையம் போட்டியிடும் என்பதில் கமலஹாசன் வெளிப்படையாக உறுதியாக இருக்கிறார். அது தொடர்பான ஆலோசனை தான் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. வினீஷ் சரவணன், 12 தொகுதிகளை திமுகவிடம் கேட்பதற்கான ஒரு திட்டம், தனி சின்னத்தில் போட்டியிடுவது, அதாவது டார்ச் சின்னத்தில் போட்டியிடுவது, இது குறித்தும் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மறுபரிசீலனை தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்போ கமலஹாசனுடைய சுற்றுப்பயணம், வேறு ஏதேனும் திட்டங்கள் வச்சிருக்காங்களா இதுல விவாதிக்க? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை கமலஹாசன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதானமாக ஒரு 5 வேட்பாளர்களுக்கு சென்னை, அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய அரக்கோணம் உட்பட பல்வேறு தொகுதிகளுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக சென்று பிரச்சாரத்தை நடத்தினார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் எத்தனை தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பது போன்ற ஆலோசனை ஒருவரும் இருந்தாலும் விஜய்க்கு எதிராக கமலஹாசன் அவர்களை திமுக தலைமை பிரச்சாரத்தில் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான ஆலோசனை ஒருபுறம் இருந்தாலும் மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து கமலஹாசன் எப்போது பிரச்சாரம் செய்ய இருக்கிறார், எந்த தேதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார், தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கலாமா அல்லது அதற்கு முன்கூட்டியே தொடங்கலாமா என்று ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இதற்கு முன்பாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் கடந்த 2000 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பிப்ரவரி மாதமே தன்னுடைய பிரச்சாரத்தை கமலஹாசன் தொடங்கிவிட்டார். தேர்தல் தேதி அதுக்கு பிறகுதான் அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலும் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக, திமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த பிரச்சாரம் வியூகம், அதே போல எந்தெந்த தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கிறது, வேட்பாளர்களுடைய மனநிலை என்னவா இருக்கிறது, யாரை வேட்பாளராக நிறுத்தலாம், செல்வாக்கு மிக்க வேட்பாளர்களா அல்லது கூட்டணியுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்களா என்பதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கமலஹாசன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோக நிர்வாக குழு உறுப்பினர்கள் 37 பேரையுடைய தனித்தனி கருத்துக்களையும் கமலஹாசன் கேட்டறியிருக்கிறார். கடந்த தேர்தல் போன்று இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்ற ஆக வேண்டும், மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர்கள் சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்பதில் கமலஹாசன் உறுதியாக இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் ஏதேனும் நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கா, அது போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்குது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி வினீஷ் சரவணன்.
இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.